எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்முடைய முதல்வர் விஜயோடைய மனைவி சங்கீதா அவர்களுடைய உடல்நிலை மிக பெருமளவுக்கு மோசமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மிக பெருமளவுக்கு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்குது. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தெரிந்த உடனே முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு அதிர்ச்சிகரமான காரியம் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் எல்லாரையுமே மிக பெருமளவுக்கு கண்களை கலங்க வைத்திருக்குது. அதன் பிறகு சங்கீதா மேம் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவுக்கு எல்லாரையுமே கண்கள் கலங்க வைத்திருக்குது. சங்கீதா மேம் அவங்களுக்கு என்ன ஆச்சு, முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணாரு, அவர் பண்ணதை பார்த்த உடனே சங்கீதா மேம் என்ன பண்ணாங்க, இப்படிங்கிற பல முக்கியமான விஷயத்தை பற்றி இன்றைக்கி சோசியல் மீடியாவுக்குள்ள பரபரப்பாக போயிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்கள் நம்முடைய சங்கீதா மேம் அவங்களுடைய டைவர்ஸ் அப்படிங்கிறது மிக பெருமளவுக்கு சோகத்தை எல்லார் மத்தியிலுமே ஏற்படுத்தியிருக்குது. நம்முடைய தமிழகம் முழுக்கவே எல்லாருமே எப்போ தான் இருவரும் சேருவாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் எப்பயுமே நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட அது மிகையாகாது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சங்கீதா மேமை பார்த்து ஒவ்வொரு பெண்களுமே இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதற்கு பல காரணங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கு தான் சங்கீதா மேமுடைய வலி தெரியும், வேறு யாருக்குமே அது புரியாது அப்படின்னும், த்ரிஷா பண்ணுறது மிக பெரும் அளவுக்கு தவறு, த்ரிஷா மாதிரி பொண்ணுங்க பல குடும்பத்துடைய வாழ்க்கையை கெடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதில் இருந்து அதிகப்படியாக த்ரிஷா அவங்களோட சேர்ந்து வர ஃபோட்டோஸ்க்கெலாம் நம்மளால் பார்க்க முடியுது. அப்படி வர ஃபோட்டோஸுகள் ஒவ்வொன்றுமே சமூக வலைத்தளங்களில் மிக பெரும் அளவுக்கு பரபரப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு, மிக பெரும் அளவுக்கு ட்ரோல்ஸையும் ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனால் இது குறித்து சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் விஜய்க்கு சரியான கட்ஸுப்பா. எலெக்ஷனுக்கு பிறகு முதல்வரான பிறகு த்ரிஷா அவங்களோட நிறைய ஃபோட்டோஸ் வரத்தான். இது வந்து ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கும்போதே, எலெக்ஷனுக்கு 30 நாட்கள் இருக்கும்போதே சங்கீதா அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும், சங்கீதா அவங்க முன்னாடி அவங்கள கஷ்டப்படுத்தணுங்கிற ஒரே இதை மட்டும் நோக்கமாக கொண்டு த்ரிஷா அவங்களோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்க பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு கட்ஸ் வேணும். அதில் தளபதி விஜய் அவர்கள் வந்து பெரிய ஆள் தான் அப்படின்னு தளபதி விஜய் அவர்களுடைய எதிரிகளே அதை பெருமையாக பேசிகிட்டு இருக்கிற இந்த ஒரு சமயத்தில் எல்லாருடைய எண்ணமும் என்னமா இருக்குதுன்னா, மீண்டும் முதல்வர் விஜயும் சங்கீதாவும் சேரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்குது. கண்டிப்பாக சீக்கிரமாக இருவரும் சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயமும் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு. ஏன்னா முதல்வர் விஜயுடைய தாயாராகட்டும், முதல்வர் விஜய் அவர்களுடைய தந்தையாகட்டும் எல்லாருமே சொல்கிறது சங்கீதா வந்து ஒரு வைரம். இன்றைக்கி என்னுடைய பையன் முதல்வரானதுக்கு காரணமே சங்கீதா தான். இது யாருக்குமே தெரியாது, ஆனால் அது எங்களுக்கு தெரியும். என்னுடைய பையனை வழி நடத்தி கொண்டு போனது அப்பா அம்மாவை நாங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சது சங்கீதா தான். அதனால் சீக்கிரமாக ஒரு இருவரும் ஒன்று சேருவாங்க, அதை நாங்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் விஜயுடைய அப்பாவும் அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப இப்போ ஒரு குறிப்பிட்ட விஷயம் வெளியாகி இருக்குது. நம்முடைய சங்கீதா அவர்களுக்கு மிக பெரும் அளவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா லண்டனில் ஒரு மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறாங்களாம். என்ன காரணம் ஏது அப்படிங்கிறதுலாம் தெரிய வரலையா. ஆனால் அவர்களுடைய உடல்நிலை மிக பெரும் அளவுக்கு மோசமாக இருக்குதான். ஃபீவர் வந்து உச்சக்கட்டத்தில் இருக்குதான், 1 மாதத்திற்கு மேலே இருக்குதான் இந்த ஃபீவர். அதனால் இப்போ அட்மிட் பண்ணப்பட்டுட்டாங்களாம். இந்த குறிப்பிட்ட விஷயம் தெரிஞ்ச உடனே முதல்வர் விஜயுடைய அப்பாவும் அம்மாவும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் போயிருக்கிறாங்களாம். முதல்வர் விஜய்க்கும் இந்த நியூஸ் தெரிவிக்கப்பட்டிருக்குதான். முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்ச உடனே மனசு தாங்கவே முடியலையா அவரால். சங்கீதா அவர்களுக்கு டைரெக்டாக வீடியோ கால் பண்ணியிருக்கிறாங்களாம். முதல்வர் விஜய் அவர்களுடைய ஃபேஸை சங்கீதா அவர்கள் ஃபோனில் பார்த்த உடனே எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, சாதாரணமாக பேசுவாங்கன்னு நினச்சாங்களாம். ஆனால் முதல்வர் விஜய் மனைவி சங்கீதாவுக்கு அவ்வளோ சிரிப்பு இருந்துச்சான். இந்த சிரிப்பை தான் நாங்கள் இத்தனை வருஷம் பார்க்கலன்னு சொல்லிட்டு சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அப்படி சந்தோஷப்பட்டாங்களாம். இந்த சிரிப்பு எங்கே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பேசினாங்களாம். முதல்வர் விஜய் கேட்ட ஒரே வார்த்தை, உடம்பு எப்படி இருக்குது, நீ ஏன் இப்படி இருக்கிற, பயப்படாத, கவலைப்படாத, நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் பேசலாங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்களா. அதுக்கு சங்கீதா மேம் அவங்க வந்து அவங்களுடைய பாணியில், நான் பயமும் படலை, நான் கவலையும் படலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கேஷுவலாக தான் பேசியிருக்கிறாங்களா. ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் பேசின பிறகு தான் அவங்க அவ்வளோ சந்தோஷமாகவும் அவங்களுடைய உடல்நிலையும் தேறி இருக்குதான். நேயர்களே, இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கண்டிப்பாக தெரிவிங்க.